இன்று தினம் முக்கியமான ஒரு செய்தியாக இருப்பது இந்த ரஷ்ய யுக்ரைன் யுத்தத்தின் போது ரஷ்யாவிடம் சிக்கிக்கொண்ட இலங்கையர்கள் 7 பேர் தொடர்பான விடயங்கள் குறித்தும் இன்று தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகள் வெளியாகிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இன்று தினம் சிங்கள பத்திரிகைகள் அது தொடர்பான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகை தொடர்பான செய்தி பிரதானமாக வெளியாகிருக்கிறது. எனவே சிங்கள பத்திரிகையான அத பத்திரிகை பிரதான தலைப்பாக அந்த செய்தியினை வெளியிட்டிருப்பதை காணலாம். ஸ்ரீலங்கியான் ஹத்தெனாகின யுக்ரைனின் பரீட்சணியாக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். இலங்கையர்கள் 7 பேர் தொடர்பில் யுக்ரைன் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யானு அமுதா கிரகணேட்ட லக்விமெகநாத் பலாய் யுக்ரைன் போலீசிய ஸ்ரீலங்கியன் ராசிகத்த ஸ்தானியக்க அந்தவாய் என்பதாக அந்த செய்திக்கு பெற்றுவதை காலம். எனவே ரஷ்ய ராணுவம் கைப்பற்றி வைத்திருந்த அல்லது பிடித்து வைத்திருந்த இந்த 7 இலங்கையர் தொடர்பான விடயங்கள் குறித்து இப்போது விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. அதே போல யுக்ரைன் போலீசார் இந்த 7 பேரையும் ரகசியமான இடத்தில் தடுத்து வைத்திருப்பதாக அந்த செய்தி இன்று தினம் அத பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய மௌபிய பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து வெளியாகிருக்கிறது. யுக்ரைனைய சிரவி சிட்டி ஹத்தெனா வைத்தி சிசு நெவை ராஜ்யமத்தி தாரக பாலசூரிய என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. கிஹின்தியன்னே ஹொரேன் ஆப்பு லங்காவட்ட எண்ணத் பேக்கியா கியலா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். எனவே இவ்வாறு பிடிப்பட்டவர்கள் வைத்திய பிரிவு அல்லது வைத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் என்பதாக கூறப்பட்ட போதிலும் அவர்கள் மாணவர்கள் இல்லை, இவர்கள் சட்டவிரோதமாக யுக்ரைனுக்கு சென்றுள்ளனர் என்பதாக இப்போது தெரிய வந்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவிக்கிறார். எனவே அவர்கள் இவ்வாறு பிடிப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் மீள நாட்டுக்கு வருகை தருவதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை என்பதாக இன்றைய மௌபிய பத்திரிகை தலைப்பெற்றுவதை காணலாம். அதே போல இன்னும் ஒரு செய்தியும் மௌபிய பத்திரிகை காணலாம். ஸ்ரீலங்கியன் ஹத்தெனாட்ட தருணு வததீலாம் யுக்ரைன் மாதிவேதினிக்கியா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். இந்த இலங்கையர்கள் 7 பேருக்கும் பாரிய துன்புறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக கொடுக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் பாறையில் துன்புறுத்தப்பட்டிருப்பதாக யுக்ரைன் ஊடகவியலாளர்கள் அவரிடம் மேற்கொண்ட சேவையின் போதும் தெரிவிக்கப்பட்ட விடயங்களை அடிப்படையாக வைத்து இன்றைய மௌபிய பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் வெளியாயிருப்பதை காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பும் ரஷ்ய படையினரின் பிடியிலிருந்து யுக்ரைன் மீட்கப்பட்டுள்ளது. 7 இலங்கையர் குறித்து அதிர்ச்சி தகவல் கசிவு. ஐரோப்பிய நாடுகளுக்கு யுக்ரைன் ஊடாக செல்ல காத்திருந்தவர்களாம். அந்நாட்டில் உள்ள இலங்கை தூதரக அதிகாரிகளால் நடத்தப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தகவல் என்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். ரஷ்ய படையினரின் பிடியிலிருந்து யுக்ரைனில் மீட்கப்பட்ட இலங்கையர்கள் உக்ரைன் ஊடாக ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்கு தங்கியிருந்தவர்கள் என்றும் அவர்கள் திடீரென ஏற்பட்ட யுத்தத்தில் சிக்கிக் கொண்டவர்கள் எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. முன்னர் இவர்கள் கல்வி கற்பதற்காக வந்தவர்கள் என அறிய வந்த போதிலும் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து இவர்கள் குறித்து பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இவர்களை ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளில் உள்ள இலங்கை தூதரக அதிகாரிகள் விசாரணைகள் உட்படுத்தப்படவிருக்கிறார்கள். இவர்கள் சிங்களம் அல்லது ஆங்கில மொழிகளில் எவ்வித பரிச்சயம் இல்லை என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இவர்கள் தங்களுக்குள் தமிழில் உரையாடுவதும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக இவர்களில் பலர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது எவ்வாறு இருப்பினும் யுக்ரைன் பத்திரிகையாளரான மரியா ரமென்கோ அவர்களது படங்களை வெளியிட்டுள்ளதோடு இலங்கையர்கள் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் அவர்கள் தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள், அவர்களின் தகங்கள் பிடுங்கப்பட்டன, மேலும் ரஷ்யர்களுக்கான வேலை பார்க்க நிர்பந்திக்கப்பட்டார்கள் என போலீஸ் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி யுக்ரைன் பத்திரிகையாளர் செய்தி வெளியிட்டிருக்கின்றார். இலங்கையை சேர்ந்த 6 ஆண்களும் பெண்ணொருவரும் யுக்ரைன் மீதான போர் ஆரம்பமாவதற்கு முன்னர் 3 வாரங்களுக்கு முன்னரே கல்வி தொழிலுக்காக யுக்ரைன் வந்தவர் என தெரிவித்துள்ள யுக்ரைன் பத்திரிகையாளர் சில நாட்கள் வரை ரஷ்ய படையினர் ஆக்கிரமிப்பில் இருந்த குபியான்ஸ்கிஸ் பகுதியில் அவர்கள் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அங்குள்ள பகுதியில் மறைந்திருந்த இவர்கள் கார்கிவில் இருந்து யுக்ரைனுக்கு தப்பியோட முயன்ற வேளையில் ரஷ்ய சோதனை சாவடியில் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இலங்கையர்களை கைது செய்த ரசப்படையினர் கண்களை கட்டி அடையாளம் தெரியாத பகுதி கொண்டு சென்ற பின்னரே அது சில நாட்கள் வரை ஆக்கிரமிப்பில் இருந்த பகுதி என்பது தெரிய வந்ததாகவும் யுக்ரைன் பத்திரிகையாளர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அத்தோடு தங்கள் பகுதி விடுவிக்கப்பட்டதும் 7 இலங்கையர்களும் மீண்டும் காகிக்கு செல்ல முயன்றதாகவும் அவர்கள் ஹோட்டல் ஒன்றை சென்றிருந்ததும் அதன் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் போலீசாருக்கு தகவலை தெரிவித்ததாகவும் உக்ரைன் பத்திரிகையாளர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம். இவர்கள் வடகிழக்கைச் சேர்ந்த இளைஞர்கள் என்பதாக தெரிய வந்திருக்கிறார். இவர்கள் தமிழில் உரையாற்றுகிறார்கள். எனவே அவர்களுக்கு சிங்கள மற்றும் ஆங்கில மொழி தொடர்பான எந்த விதமான பயிற்சியும் கிடையாது. அவர்கள் தமிழ் மொழியில் பேசுகிறார்கள். எனவே நேற்று தினம் இது தொடர்பான காணொளியில் வெளியிடப்பட்டது. குறிப்பாக அவர்கள் செய்கையின் அடிப்படையில் தான் அங்கு தங்களுக்கு நடந்த துன்பங்களை அவர்கள் விளக்கப்படுத்திய விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே அந்த அடிப்படையில் இவர்கள் சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்காக
ஒவ்வொரு நாடுகளிலும் தங்கியிருந்து தங்களுடைய ஏஜென்ட்கள் வரும் வரை காத்திருந்து அவர்கள் செல்கின்ற நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய அவர்கள் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே 89 இலங்கையில் தொடர்பான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. யுக்ரைன் தொடர்பான இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது பின்னர். ஆனால் இவர்கள் தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெறாமைக்கான முக்கியமான காரணம் அவர்கள் சட்டவிரோதமாக சென்று என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போல இவர்கள் இவ்வாறு யுக்ரைன் படையினரால் கைது செய்யப்பட்டு இப்போது பாதுகாப்பாக மீட்கப்பட்ட போதிலும் அவர்கள் நாடு திரும்புவதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை என்பதாக ராஜாங்க அமைச்சர் தாலக பாலசூரிய அவர்கள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த இலங்கையர்கள் தொடர்பாக இப்போது யுக்ரைன் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் இவர்கள் மாணவர் என்று கூறப்பட்ட போதிலும் அவர்கள் மாணவர்கள் இல்லை. அதில் ஒரு வயோதிப பெண்மணி இருக்கிறார், வயோதிப ஆணவர் இருக்கிறார், எனவே இளைஞர்களும் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாட்டுக்கு செல்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சியின் போது இதனிடவே ரஷ்ய யுக்ரைன் யுத்தத்தின் போது யுக்ரைன் எல்லைப் பகுதியில் ஒரு நிறுவனம் ஒன்றில் தொழிற்சாலை ஒன்றில் தொழில் புரிந்த சந்தர்ப்பத்தில் தான் இவ்வாறு அவர்கள் சிக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்படும் இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக யுக்ரைன் தெரிவித்த விடயங்கள் முக்கியமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.